ஐயோ கிறுக்கு புண்டியாமா என்னடா வச்சான். குமாப்பேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அதெல்லாம் ஜாமான விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்கல்ல நமக்கு. அட கேடு கேட்டதா யோலி என்கிட்ட கேட்டுட்டு தொலைலாமல்ல. ஆமா கிணத்து கடை போறேன்னு இதோ வந்துட்டேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. Come, let's enjoy ourselves. Give a beautiful kiss to your great king, baby. Come. வந்தா மஜாவா இருக்குது. அம்மால தூக்கி சொருணும் உங்க அம்மால. சாராயத்தில் ஏது போல ஒரு லண்ட மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை வந்து வருமா? பட்டுக்கோட்டை அம்மாடு பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இருங்க பாய். எப்படியாவது வாழ்க்கையில உழைச்சி முட்டி மோதி முள்ளுக்கு வரலான்னு பார்த்தா நம்மளுக்கு முட்டிட்டு ஒழுக்கு மட்டும்தான் வருது. இதுல எங்க போய் முள்ளுக்கு வருது? ஐயோ பாவமே, ஹெல்ப் ஹெல்ப். வாண்டாப்பா, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, நான் என்ன எடுத்து அந்த புக்க விடுறேன். வானாப்பா, ரொம்ப நன்றி, போயிட்டு வா. அட வாங்கண்ணே. நான் கேட்டனா உன்கிட்ட நான் ஹெல்ப்ப கேட்டனாடா? தம்பி, நான் சொல்ல போற விஷயம் பெரிய விஷயம்டா. என்னடா நடக்கும் போது உனக்கே தெரியும்டா. ஆனா நீ சொல்லுன்னா எனக்கு தலையை வெடிச்சிருந்தேன். தயவு செஞ்சு சொல்லுன சாமி, உன்னை கெஞ்சி வைக்கிறையா, சொல்லியா பிளீஸா. நீதான் அந்த பக்கத்து விட்டு மாலா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியா? நீ தெரியாது நினைச்சியா? அது நான் இல்ல, பரமேசாக்கு. ஒன்னதாட்டா வெறி கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கானோ. யானு நீங்க 2 பேர் தான் ஓடணும்னு பேசிக்கிட்டீங்களாம, ஊரை விட்டு ஓடணும்னு. அதான் அந்த பொண்ணை காணுமா? இல்ல இல்ல, நல்லது, யாருன்னு தெரியல. போடு போடு, அந்த புள்ளைய காணுமா? காய எடுக்க அவங்க அப்பா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காண்டி. என்ன ரெடியா இருந்தது எல்லாம் எனக்கு எப்படி தெரியுதானே யோசிக்கிற. எல்லாம் உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல சிவாச்சி, அவன் தான் சொன்னான். வருஷமா எங்க வீட்டுல இருந்ததுக்காக நான் சொல்றேன்டா. கொட்டாய் கொண்டேன். 3 வருஷம் எங்க வீட்டுல இருந்ததுக்காக ஒன்னு சொல்றேன், மரியாதை ஓடி போவேன். இங்க இருக்காத என் வீட்டுல, அவ பின்னாடியே ஓடி போ. அப்புறம் தான் மத கொண்டு முட்டைய அலையறதுக்கு என் வீட்டுல வந்து என்ன पंजाबी पैटर्न எப்படியாப்போ இடியாப்போ சத்தம் போட்டு வருது. கொய்யாலாம எந்த ஏரியாவை சுற்றிட்டு கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு வாரமா மாடியில் நின்று பாத்துட்டு இருக்கோம், சிக்கவே மாட்டேங்கிறான்டா. பங்காளி இன்னைக்கு அவனை உடவே கூடாது. நாத்தாடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு.